ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சமணர்கள் இவர்கள் காலம் காலமாக இருப்பவர்கள் தான். இந்த பௌத்தம் என்ற மதமும் சமணம் ஜைனம் என்ற மதமும் புதிதாக வந்ததில்லை. இப்பொழுது சரித்திர ரீதியாக ஆராய்ச்சி செய்தவர்கள் அவர்கள் வேண்டுமானால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தர் வந்தார், கௌதம புத்தர் வந்தார் என்றும் மகாவீரர் அப்பதான் வந்தான் என்றும் சொல்லுவார்கள். ஆனா பௌத்த மதமும் சமண மதமும் எப்பொழுதுமே இருந்திருக்கு. அவர்கள் அந்த கொள்கைகளை நன்றாக பிடிப்புடன் வைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். வேதவியாசரே கூட பிரம்மசூத்திரத்திலே இவர்களை கண்டிக்கிறார். வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் என்று எடுத்து நன்றாக கண்டித்திருக்கிறார். இதிலே புத்த அவதாரம் எம்பெருமானுடைய அவதாரமே தான். எம்பெருமான் தானே புத்தனாக அவதரிக்கிறான். அந்த புத்த அவதாரம் இப்பொழுது நாம் கேள்விப்படக்கூடிய கௌதம புத்தர் என்பது கிடையாது. திரிபுர தகனம் என்று ரொம்ப பிரசித்தமான ஒரு சரித்திரம். ருத்ரன் 3 பட்டணங்களை அழிக்கிறான். அதற்கு எம்பெருமான் தான் உதவி செய்கிறான். அந்த ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த ருத்ரன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவ தனுசு, அந்த தனுஷுக்கும் அந்த அம்பிலேயும் முனையிலே எம்பெருமான் இருந்து கொண்டு அந்த பட்டணங்களை எரிப்பதற்கு உதவி செய்கிறான். துஷ்ட அசுரர்கள் அவர்கள் பறக்கும் பட்டணத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருந்து கொண்டு எல்லோரையும் துன்புறுத்தி வருகிறார்கள். அவர்களை ருத்ரன் அடிக்கிறான் என்பது சரித்திரம். இது புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். அதிலே எம்பெருமான் தான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த செயலை செய்து முடிக்கிறான். அந்த அசுரர்களுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்தது? ஒரு பெரிய பறக்கும் பட்டணத்தை வைத்துக்கொண்டு எப்படி அவர்களால இப்படி செய்ய முடிந்ததுன்னா, அந்த அசுரர்களுக்கும் வேதத்திலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அந்த வேதங்களை அவர்கள் விடாமல் அனுஷ்டானத்திலே கொண்டிருந்தார்கள். ஆனா புத்தி மட்டும் அசுர புத்தி. அவர்களுக்கு வேதத்திலே எந்த பாகத்தை கொண்டால் அவர்கள் காரியம் நடக்கும் என்று தெரிந்து அந்த பாகத்தை அவர்கள் எடுத்து அதை அனுஷ்டானத்திலே கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் இருந்ததினாலே அவர்களை ஜெயிக்க முடியாமல் இருந்தது. அந்த சமயத்துல தான் எம்பெருமான் பௌத்தாவதாரம் எடுக்கிறான். புத்தனாகத்தான் அவதரித்து வேதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்களுக்கு போக்குகிறான். ஏன்னா எம்பெருமான் புத்தனாக அவதரித்த காலத்திலே வேதம் எல்லாம் பொய், அதிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் பொய், அதெல்லாம் யாராவது நம்ப முடியுமா? வேதத்துல என்னென்னோ இருக்கு, அதெல்லாம் நாம நம்ப முடியுமா என்று சொல்லி துஷ்பிரச்சாரம் செய்தான். அந்த துஷ்பிரச்சாரம் எதற்காக செய்தான்? வேதத்தை தவறாக உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள் பலர். அந்த தவறாக உபயோகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போக வேண்டும் என்பதற்காக வேதமே பொய் என்று அவன் பிரச்சாரம் செய்தான். அதனால தான் எம்பெருமான் புத்தாவதாரத்தை அவன் செய்திருந்தாலும் கூட அந்த புத்தாவதாரத்தை நாம் வணங்குவதில்லை. ஏன்னா வேதத்தை விரோதிக்கக்கூடிய அவதாரத்தை எம்பெருமானே செய்தாலும் கூட அந்த அவதாரத்தை நாம் வணங்குவதில்லை. அதனால புத்தனாக எம்பெருமானே அவதரித்து அந்த திரிபுர 3 புறங்கள் 3 பட்டணங்கள் அதற்கு தலைவர்களாக இருந்த அந்த அசுரர்களிடத்திலே வேதத்திலே அவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படும்படி செய்து அந்த வேத அனுஷ்டானங்கள் எல்லாம் வைதிக அனுஷ்டானங்கள் எல்லாம் விடும்படிக்கு செய்கிறான். அப்படி அந்த அனுஷ்டானங்களை விடுவதனாலே அவர்களுக்கு இருந்த சக்தியானது குறைந்து வந்து அதுக்கப்புறமும் ருத்ரன் அவர்களுடன் யுத்தம் செய்யும் பொழுது எம்பெருமான் தானே அந்த யுத்தத்துக்கு உதவி செய்து அந்த பட்டணங்களை அழிப்பதற்கு வசதி செய்கிறான். அப்பொழுது வந்ததுதான் இந்த பௌத்தாவதாரம். அந்த புத்தாவதாரத்திலே எம்பெருமான் பல உபதேசங்களை பண்ணுகிறான். அவன் கையிலே எப்பொழுதும் ஒரு சாஸ்திர புத்தகத்தை போல உன்னை வைத்துக்கொண்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருப்பானாம். பார்ப்பதற்கு ரொம்ப ஈர்க்கும் ஒரு வடிவத்தை கொண்டிருப்பான் அந்த சமயத்திலே எம்பெருமான். அதனாலே பலரும் அவனிடத்துல ஈர்க்கப்பட்டு அந்த பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தவறான பாதையிலே வேதத்தை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் வேதத்தை விளக்கக்கூடிய அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலே அவர்களுக்கு அந்த வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியானது அவர்களுக்கு போனது என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் புத்தாவதாரத்துடைய சரித்திரம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org